2 கஸ்டமருக்கு நேரடியாக தேன் எடுக்கிறோமுங்க. ஒன்று வந்து பாண்டிச்சேரி அவர் வந்து பிஎஸ் கார்த்திகேயன் பாண்டிச்சேரி. தேன் அடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொன்று வந்து சேதுராமன் சென்னைங்க. 2 பேர்த்துக்கு இன்றைக்கி தேன் எடுக்கிறேங்க. அடை வந்து எப்படி சீல் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்தோம்னா தேன் வந்து கெட்டியாக இருக்குங்க. நம்ம தனியாக வெந்தனிக்கலையோ வெயிலையோ வச்சு ப்ராசஸ் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து முருங்கைப்பூ, எள்ளு பூங்க, அப்புறம் பதவல் செடியிலேருந்து வந்த தேன் வந்து வருதுங்க. சுற்றும்போது தேன் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்துடுதுங்க. இந்த மாதிரி மூடி வெள்ளையாக இருக்கிறத வந்து அதை நல்லா அறுத்துக்கணுங்க. இந்த மூடி வந்து இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது, அதை வந்து நம்ம அறுத்து விட்டோம்னா தான் தேன் வந்து வெளியில் நல்லா வருங்க. இல்லைன்னா தேன் வராது. மூடி போட்ட பின்னாடி தேன் எடுத்தோம்னா தான் தேன் வந்து கெட்டியாக இருக்குங்க. அதில் வாட்டர் மலைச்சர் வந்து கம்மியாக இருக்குங்க. இப்படி நம்ம போட்டு சுற்றுற விசையில் தேன் வந்து வெளியில் வருது பாருங்கள். இது வந்து 3 மாதத்துக்கு மேலே வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நாள் வெயில், நல்ல வெயிலில் வச்சுக்கலாங்க. இல்லைன்னா வெந்தனிக்கில் வச்சுக்கலாம். இல்லை பால் குக்கரில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா தேன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்லா செந்தேனுங்க. இது வந்து முருங்கைப்பூ 50%ங்க, எள்ளுப்பூ ஒரு 20%, மீதி வந்து களைச்செடிகள் வந்து வர்றது, மீதி வந்து வருதுங்க. அப்புறம் வந்து இந்த தேனீக்கள் வந்து ரேப்பிங் கனின்னு சொல்லுவாங்க. மற்ற அடுக்கு தேன், கொம்பு தேன், மலைத்தேன், அதிலிருந்தெல்லாம் வந்து இந்த தேனீக்கள் வந்து இந்த தேன் வந்து திருடிட்டு வந்துடுங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற பெட்டி வந்து ஒரு பெட்டி வீக்கானா பக்கத்தில் இருக்கிற பெட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பெட்டி வந்து பக்கத்தில் இருக்கிற தேனியை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த மாதிரி வர்றதுனால கலர் வந்து கொஞ்சம் மாறுபட்டு வருதுங்க. இது வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து கலர் வந்து நம்ம எல்லோ கலர் வருது அப்படிங்கிறனால தான் வந்து ஒரு குழப்பமாக இருந்ததுங்க. அப்புறம் என்ன பார்க்கும்போது இந்த மாதிரி அது ரேப்பிங் ஹனி வந்து அது கலெக்ட் பண்ணுதுங்க. இந்த மாதிரி பக்கத்து பெட்டியில் பக்கத்து இயற்கையாக இருக்கிற கூட்டத்தில் இருந்தாலும் அது வந்து தேன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுனால தான் நம்மளுக்கு வந்து தேன் வந்து செந்தேனாக இருக்குதுங்க. இந்த மாதிரி சுற்றினோம்னா நம்மளுக்கு தேன் வந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் ரேப்பிங் ஹனி அப்படிங்கிறது வந்து பக்கத்தில் இருக்கிற பெட்டியிலேருந்து பொந்தில் இருக்கிறது மலைத்தேனீ கூட்டங்கள் இதில் எல்லாமே நம்மளுக்கு தேன் எடுத்துக்குதுங்க. அது பார்த்திங்கன்னா தேனீக்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம பெட்டியில் அடைச்சிக்குது. மறுபடியும் வந்து இந்த தேனீக்கள் வந்து தேன் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஒரு ப்ராசஸ் பண்ணி அடைக்கிறதுனால தான் தேன் வந்து இவ்வளோ கெட்டியாக வருதுங்க. குவாலிட்டியாக இருக்குது, டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குது. அதனால தான் வந்து இப்போ ரேப்பிங் ஹனி வந்து இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிடுதுங்க. மழை காலம் ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு வந்து வெளியில் தேன் கிடைக்கல அப்படிங்கிற போது இது பக்கத்தில் இருக்கிற கூட்டில் இருக்கிற தேனெல்லாம் திருட ஆரம்பிச்சிருதுங்க. இந்த மாதிரி நம்ம வடிச்சுக்கிறோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இத்தாலி தேனி வந்து ஒரு மலைத்தேனி கூட்டம் இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஒரு 25 இத்தாலி தேனி பெட்டிகளை வச்சு அப்படின்னாக்கா அந்த மலைத்தேனி வந்து ஒரு மாதத்தில் காலி பண்ணிட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு இந்த இத்தாலி தேனீக்கள் வந்து தேன் சேகரிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகங்க. இது காக்கில் வந்து எந்த ஊருக்கார் இருக்கு? கார்த்திகேயன் சென்னை, பாண்டிச்சேரி. நல்லது வந்து டார்க் ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா? முருங்கைப்பூ வந்து அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் எல்லோ கலர் சேர்ந்து வருங்க. எள்ளு அதிகமாகும் போது நம்மளுக்கு கழுத்தில் ஊற்றி நிறைய ஊற்றிடும். நம்ம ஊற்றிடுவோங்க. எடையெல்லாம் காட்ட வேண்டியதில்லை. அது வந்து எடையை வச்சுக்க எவ்வளோ வருதுன்னு பாரு. 300 கிராம் பக்கமே வந்துடுச்சுங்க. இவங்களுக்கு வந்து ஊற்றுங்க. நம்ம அடுத்தது அது சின்ன பாட்டில் பேக் பண்ணுறது, பெரிய பார்சல் மறைக்குது, அப்படி வச்சுருங்க. இது வந்து பாண்டிச்சேரிக்காரருக்கு இல்லையா, வேறு இன்னொரு பார்சலும் வாங்குறாரு, காக்கில் வேறு வாங்குறாரு. அது 2 வந்து அவங்களுக்கு பார்சல் பண்ணிவிட்டுங்க. அதுபோக நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா தேன் அடை இருக்குங்க, மகரந்தம் இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கிறோங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அது கடைசியில் போய்க்கலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு அட்டைப்பெட்டி போட்டு நம்ம பார்சலில் அனுப்பிடுறோங்க. இது வந்து தேன் வந்து நம்மளுக்கு இது குவாலிட்டி நல்லா இருக்குது, பார்சலில் உடையாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1/4 கிலோ தான் வாங்குவாங்க. அப்புறம் பயன்படுத்தி பார்த்துட்டு அப்புறமா 5 கிலோ 10 கிலோன்னு கடைசி 35-50 கிலோ வரைக்கும் வாங்குகிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு மட்டும் வாங்குவாங்க. மொத்தமாக வந்து இவங்களுக்கு 7 ஐட்டங்க. ஓப்பன் பண்ண இந்த எந்த ஒரு பார்சல் இது?
சென்னைக்குங்க. இவர் வந்து குல்கந்து மற்ற தேன் நெல் எல்லாம் வாங்குறாருங்க. அவங்க பார்சலு மழை தேன் நிறைய ஐட்டம் வாங்குறாருங்க. எல்லாமே வந்து ராகணின்னு எழுதிக்கிற அப்புறம் எடுத்த தேனுங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பார்சல் போட்டாச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேக் பண்ணிக்கிறோம். எல்லாமே முதல்ல வாங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டத்துலேயுமே ஒவ்வொரு சின்ன காக்குல பாட்டில் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டுங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் எந்த டேஸ்ட்டாக நல்லா பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்புறமா அதிகமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. முதல்ல வந்து என்ன பல பக்கம் தேன் வாங்கி ஏமாந்துட்டு முதல்ல வந்து அதிகமாக வாங்குறதுக்கு மனசு வராதுங்க. என்ன எல்லோரும் பண்ண மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. சரி எதுக்கு ஒரு சாம்பிள் வாங்கி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே சாம்பிள் வாங்குறாங்க. வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு அப்புறமா நல்லா இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு திரும்ப வாங்குவாங்க. நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கஸ்டமர் வந்து வெளியில் போக மாட்டாங்க, வேறு எங்கேயும் தேன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பல பக்கம் சுற்றி அலைஞ்சு நொந்து போயிட்டு தேனை நம்ம வாழ்க்கையில் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா தான் அப்போ நம்மக்கிட்ட வர்றாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு விலக மாட்டாங்க. அப்புறம் அப்படியே நம்ம பரம்பரை கஸ்டமர் கூட அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்சல் ரெடி ஆகிடுச்சுங்க. இவங்களுக்கும் பார்சல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி 2 பேர் சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நம்ம தேன் அனுப்புகிறோங்க. நம்ம வந்து இந்தியா பூராமல் தேன் வந்து அனுப்புகிறோமுங்க. இப்போ வெளிநாட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்கிறவங்க நம்ம வந்து கிராமத்துலேருந்து அனுப்புறதுனால வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா டவுனில் போய் தான் அதை பேக் பண்ணி அனுப்பணுங்க. அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஆள் இல்லை, டைம் இல்லை. 555 கிராம் இருக்குது மொத்தம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம பார்சல் அனுப்பிடுங்க. அவங்க வந்து டவுனில் இருக்கிறவங்க பேக் பண்ணி அனுப்பிக்கலாங்க. அதுக்கு உண்டான எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. நம்ம தேன் எடுக்கிறதுக்கு வெளியில் போயிடுறோங்க. அதனால் வெளியில் போயிட்டு அப்படின்னாக்கா நம்ம வந்து இங்கே பசங்க யாரும் இருக்க மாட்டாங்க, பொண்ணு மட்டும் இருப்பாங்க. நம்ம வந்து 20 கிலோமீட்டர் டவுனுக்கு போய் தான் நம்ம ஒரு பார்சல் அனுப்பணுங்க. வெளிநாட்டு பார்சல் அனுப்புறது அப்படின்னாக்கா இது வந்து நம்ம சாம்பிள் வச்சுக்கிறோங்க. வந்து நம்மக்கிட்ட ஒரு சாம்பிள் வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க. இது வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாக்கா நம்ம பார்த்துங்க. ஏன்னா ஒவ்வொரு பூவில் எடுக்கிறது என்ன ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டு வருங்க, கிறிஸ்டலாக அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா நம்ம அதுக்காக நம்ம வந்து சாம்பிள் வச்சுக்கிறோங்க. நிறைய சாம்பிள் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு வந்து பார்சல் ரெடி ஆகிடுதுங்க. அவ்வளோதான். மேலே ஒயிட் டேப் போட்டிருங்க. அப்போ தான் வந்து எழுத்து அழியாமல் இருக்குது. மழை பெஞ்சாலுமே அந்த எழுத்து வந்து அழியாமல் இருக்குது. அதுக்காக வந்து மேலே வந்து ஒயிட் டேப் வந்து ஒட்டிக்கிறேங்க. அது ரைட்டுங்க. அவங்களுக்கு வந்து 2 பார்சல் முடிஞ்சுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த பெரிய தேனடை இருக்குங்க. இது மகரந்தம் பாருங்கள். இது வந்து மகரந்தம் நம்ம தேனி வந்து காலில் கொண்டு வந்த மகரந்தம் இருக்குங்க. அப்போ தேனடை பெருசு இருக்குது, தேனடை சிறுசும் இருக்குங்க. இது எல்லாமே கிலோ வந்து 850 கொடுக்குறாங்க. இது வந்து குல்கந்து. இது வந்து மூங்கில் குருத்துங்க. நம்ம வந்து மூங்கில் குருத்தை வேக வச்சு வெந்தண்ணியில் வந்து வேக வச்சு அப்புறமா ட்ரை பண்ணி அப்புறம் தேனில் ஊற போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து தேன் நெல்லிங்குது, மூங்கில் குருத்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக இருக்குங்க. இது வந்து வெந்தண்ணியில் வந்து இட்லி சட்டியில் வந்து வேக வச்சு அப்புறமா ட்ரை பண்ணி அப்புறமா தேனில் ஊற போட்டு தான் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். வேணுங்கிற எல்லாமே நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.